வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நமது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து இன்னைக்கு அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக நிறைய சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் தேன் சீட்டு அப்படிங்கிற இந்த சிறாரிதழ். இந்த இதழுக்கு பேர் என்ன? இந்த தேன் சீட்டு சிறாரிதழ் பாத்தீங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மாதம் 2 முறை வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய கதைகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதத்துக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளோட ஓவியங்கள் பாருங்க, இந்த மாதிரியான பல்வேறு வகை பள்ளிகள்ல இருந்து ஒரு மாவட்டத்துல இருந்து அவங்க நிறைய ஓவியங்கள் வரைஞ்சு பள்ளிக்கு அனுப்புவாங்க. அந்த பள்ளியில இருந்து ஆசிரியர்கள் அதை இந்த சிறாரிதழ் நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்புவாங்க. அங்க உள்ள ஆசிரியர்கள் அதை தேர்ந்தெடுத்து இந்த புத்தகத்துல வெளியிடுவாங்க. நீங்களே என்ன பண்ணலாம், உங்களுடைய ஓவியங்கள், விடுகதைகள், சிறிய கதைகள், பழமொழிகள், உங்க ஊரை பத்தின சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு நாம இருக்குது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி முடிக்கரை, காளையார் கோவில் வட்டாரம், சிவகங்கை மாவட்டம். இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி முடிக்கரையில இருக்க குழந்தைங்க எப்போதுமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நிறைய சின்ன சின்ன கதைகள் எழுதுவாங்க, ஓவியங்களும் சிறப்பா வரைவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்க என்ன பண்ண போறாங்க, ஓவியத்தை வரைஞ்சு தேன் சீட்டு சிறாரிதழுக்கு அனுப்ப போறாங்க. அனுப்பிடலாமா நம்ம எல்லாரும்? அனுப்பிடலாம். எனவே அன்பான அரசு பள்ளி மாணவ மாணவியர்களே, உங்க பள்ளியில நீங்க உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட உங்களுடைய ஓவியம், கட்டுரை, கதைகள் போன்ற எல்லா தகவல்களையும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய பள்ளி கல்வித்துறை அதை தேன் சீட்டு சிறாரிதழ்ல அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களோட திறமை நிச்சயமா வெளிவரும். இந்த மாதிரியான சிறப்பான திட்டங்கள்ல உங்களுடைய எழுத்தாற்றல், உங்களுடைய படைப்பாற்றலை நீங்க வெளிப்படுத்தலாம். எனவே அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் உங்களோட படைப்பாற்றல் திறனை உடனே வெளிப்படுத்துங்க. உங்களோட ஆசிரியர்கள்ட்ட உங்களுடைய கதை, கட்டுரையை சமர்ப்பிச்சு தேன் சீட்டு இதழ்ல உங்க பேரை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.